Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மேஜிக் மார்வல் கம்யூனிட்டி, மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் மாயாஜாலம் அதிசயங்களும் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேம்படுத்திக்க முடியும், ஆரோக்கியத்தில் எப்படி மாயாஜாலமா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வர முடியும், சிலதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அரௌண்டா பேர் அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்க போறோம். ஸோ வழக்கம்போல் நம்ம ப்ரேயருக்கு அப்புறம் அதை பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது, மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓ போனோ போனோ பிரேயர். இது வந்து கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வு பூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry.
Please forgive me. Thank you. I love you. Thank you, thank you, thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் வம் வம்
அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜமந்திரம் ரம் ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் ரம் அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி நிறம் பச்சை. பிஜமந்திரம் எம் யா இம் எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜமந்திரம் ஹம் ஹா இம் ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு. பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம் ஓ இம் ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா. உச்சந்தலை உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் ஔம் ஔ இம் ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் ஹௌம்
Om. இப்போ நார்மல் மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா ஃபீல் பண்றோமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன், எனக்கு Recording in progress. நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்றோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆரோக்கியமா இருக்கமா அப்படின்னு உணர்றோமானா அப்படி உணர்றது இல்லை. ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். சரியா, நானே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். நம்ம சுரேஷ் அதை குடிச்ச உடனே தான் திருப்பி வந்து பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த செஷன் வரீங்க அப்படின்னா இந்த தண்ணியோடு வாங்க. அப்புறம் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அதில் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த கம்யூனிட்டியோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாலேஜ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக செய்ய வைக்கிறது தான் இதோட பர்பஸ். சரியா, அதனால வந்து கட்டாயம் அந்த டம்ளரோட வந்து தண்ணியோட வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நீங்க கட்டாயம் வந்து குடிக்கணும். அதில் வரக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 28 டேஸ்லேயே மாயாஜலமா வந்து நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகே, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஆரோக்கியமான மாயாஜாலம் அதிசயம். சரியா, ஸோ வந்து அந்த ஆரோக்கியத்தில் அந்த மாயாஜாலம் அதிசயம் வந்து ஒன்னாவது அதிசயம் இந்த தண்ணி. சரியா, அந்த தண்ணியில இருந்தே வந்து நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். அதுக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் இது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேயர்ல வந்து இப்ப இந்த ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 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 வாட்டர் பிரேயர் ஆகட்டும், பிளஸிங் பிரேயர் ஆகட்டும், மன்னிப்பு பிரேயர் ஆகட்டும், ஓப்போனோவை வந்து மணி அட்ராக்ட் பண்றதுக்காகட்டும், சரியா, அப்புறம் நம்ம நன்றி ஒவ்வொரு பார்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்றதாகட்டும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா டிசைன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்க நாம. சரியா, ஸோ அதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற முன்னாடி இருக்கிற இந்த தண்ணீர்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெல்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. அதனால வந்து அதை தொடர்ந்து வந்து பண்ணுங்க. சரியா, ஓகே ஓகே. ஸோ நம்ம பெரும்பாலான நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருப்போம். அப்படி சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசும்போது யார்ட்டையாச்சும் வந்து ஒருத்தர் பேசுறோம், பழகுறோம், நார்மலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னோம்னா சில பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க வந்து அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், ஸோ வந்து நல்லா தான் இருந்தேன், பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ண அது மாதிரி டயபெட்டிக்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், அப்புறம் அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா வந்து அதிகமா ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அது நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அதை அதிகப்படுத்துது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட
இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றத தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அந்த அந்த மேக்னெட் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ற விஷயங்கள் அது பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், நெகட்டிவா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நாம ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நம்மளை பத்தியான சில குறைகளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரியா? ஸோ அந்த குறை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அதிகமா நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ அதிகமா அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த குறை இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அதுல இருந்து நான் சரியாயிட்டு இருக்கேன், அதுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அது எப்படி எப்படி வரும் அப்படிங்கறதா கொண்டா பைரன் இந்த புக்ல அழகா வந்து நம்ம சொல்றாங்க. சரியா? அதுக்கு அந்த நன்றி உணர்வு தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்றி உணர்வை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குறை சொல்றதை வந்து நிறுத்தணுங்க. நம்ம எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, சரியா? நம்ம நம்ம நினைக்கிறதுல வந்து தப்பு இல்லை. பட் வந்து இந்த சொல்றதையோ இதோ வந்து வந்து நம்ம அஹ், நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் நிறுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ், அதாவது நமக்கு தெரியாது சில சமயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து நம்மளோட தோற்றத்தை வச்சு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை குறை சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நான் வந்து கொஞ்சம் ஃபேரா இருப்பேன், அக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாநகரமா இருப்பாங்க. ரைட்? ஸோ எங்க அக்கா அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஏன் உன்னை வந்து இப்படி பத்துச்சோ என்ன வந்து இப்படி பத்து வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னா கூட அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அது 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 வந்து பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல இருக்கிற நம்ம 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 உடம்பை பத்தியான நம்ம இதை பத்தியான ஒரு குறையா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி இந்த குறை சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்துற விஷயம் இல்லை. நம்ம ஏதோ ஒண்ணு வந்து நம்ம உடம்ப குறை சொல்றது மூலமா நம்மளை நாமளே ஒரு இதே வர வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? குறை சொல்லி நம்ம உடம்ப ஹெல்த்தை பாதிக்கப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பல்லு இப்படி தூக்கிட்டு இருக்கு, இது வந்து சரியில்லை, என்னோட கலர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற, என்னோட உயரம் கம்மியா இருக்கு, நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேன், அல்லது வந்து நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கேன், இல்லையா? அல்லது வந்து என்னோட தோற்றம் வந்து சரியில்லை, என்னோட முடிவு இது வந்து எனக்கு சரியில்லை, அல்லது வந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி குறை சொல்றதை வந்து முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி சொல்ற நம்ம ஒவ்வொரு குறையும் நம்மளை பத்தியான எண்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு பொதுவா என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கிய குறைபாடுகளை கொண்டுட்டு வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறைபாடு சொல்றது வந்து நம்ம நம்மள சொல்றது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை சொல்றதையும் அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களை வந்து பழிக்கிறதோ அவங்களோட அவங்க அவங்க ஊனமா இருக்காங்களோ அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பழிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடை வந்து நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தவிர்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது அந்த நன்றி உணர்வு நம்ம மேல நம்ம ஆரோக்கியத்து மேல நமக்கு நன்றி உணர்வு எவ்வளவு அதிகமா காமிக்க முடியுமோ அவ்வளவு நன்றி உணர்வை நம்ம காமிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆரோக்கியத்தை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாயாஜாலம் ஆரோக்கியம் திரும்பி வர்றதை வந்து நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அந்த ஆரோக்கியத்தை பத்தி நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சாவே அது நடந்துருமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அது ஒரு 90% வந்து நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். மோரிஸ் பைலட் மோரிஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவருக்கு இந்த மைண்ட் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா அவர் நடமாட முடியாது, டாக்டர் கைவிட்ட கேஸ். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மைண்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா குணமாகி வந்தார். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் நான் சரியாக முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு, மோரிஸ் குட் மேனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் தன்னைத்தானே குணமாக்குறதுக்கு உண்டான ஆற்றல் வச்சிருக்கு. அதுக்குண்டான அந்த கவனமும் அதுக்குண்டான இதுவும் வேணும். சரியா? ஸோ மைண்ட்ல நினைச்சா மட்டும் நடந்துருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அதுக்குண்டான உணவு இதை வந்து சத்துக்கள் அந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உணவு மட்டும் பத்தாது, சில சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நோயில இருந்து அல்லது நம்ம ஒரு குறை அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அதை வந்து கொண்டு வர போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த நன்றி உணர்வு நம்ம எப்படி வச்சுக்கணும், அந்த நன்றி உணர்வு எப்படி காமிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலத்துல, சரியா, நீங்க பிறந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, சரியா, ஸோ நேத்து வரைக்கும்
நீங்க உங்க ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குழந்தை பருவத்துல விடலை பருவம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பருவம் நம்ம வளரும்போது குழந்தையா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த விடலை பருவம்னு இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட் அப்படின்னு வந்து மாறி இருப்போம். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் இருக்கும். ரைட்? அந்த 3 பருவத்திலயும் சரியா? ஸோ உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு? சரியா? அத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு உட்கார்ந்து அத வந்து நீங்க யோசனை பண்ண போறீங்க. குழந்தையா இருக்கிறப்போ நீங்க உங்க ஆரோக்கியம் எப்படி இருந்தது? சரியா? ரொம்ப சிக்கா இருந்தீங்களா? அல்லது ஆரோக்கியமா இருந்தீங்களா? ஆரோக்கியமா இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாரி ஆக்டிவிட்டி பண்ணீங்க? அதுல இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி என்ன? அப்படிங்கிறத வந்து நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். ரைட்? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தை பருவத்தில அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருந்தப்போ ஒரு குலதெய்வம் கோயில் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அம் கோயில் அது என்ன கோயில்னு ஞாபகம் இல்ல. படியில ஏறி போகணும் ஆனா. நெறைய படி இருக்கிற ஒரு கோயில். படியில ஏறி போகணும். ஸோ அந்த படியில போம்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அம் அ நான் வந்து அந்த படியில போகணும் அப்படின்னு அடம் பண்றேன். இந்த குழந்தை அப்படிங்கிறனால அவங்க இது பண்ணல. பட் விட்டுட்டாங்க. சரியா? பட் வந்து என்னன்னா, அவங்க விட்ட இடத்துல இருந்து அந்த மேல கோயில் வர வரைக்கும் நான் வந்து அ இது பண்ணவே இல்ல. அவங்க யாரும் எடுக்கிறதுக்கு அலோ பண்ணல. எடுத்தா அழுவேன். அந்த படியில வந்து ஏறி அந்த கோயில் வரைக்கும் வந்துட்டேன் நான். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சப்போ ஃபர்ஸ்ட்டு என்னோட ஆரோக்கியத்த பத்தி நான் இது பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அப்படி என்னால பண்ண முடிஞ்சது. அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்ண முடிஞ்சது. சரியா? எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரைட்? ஸோ அப்படி அந்த சமயத்துல எனக்கு இருந்த அந்த ஆரோக்கியம் அப்படின்னா, நீங்க அதே மாரி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னா, அத அத வந்து திங்க் பண்ணிட்டு, நன்றி, நன்றி, நன்றி. சரியா? ஸோ இந்த நன்றி உணர்வு அவங்க ரோண்டா பைரன் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அது உணர்வுபூர்வமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஏன் வந்து இத நான் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஆ அ அப்போ வந்து அது உணர்ந்த விஷயம் அது. சரியா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அத வந்து உணர்ந்த விஷயம். அப்புறம் அப்படி மேல வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. அது பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? அது வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. ரைட்? ஸோ அது வந்து அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நமக்கு இருக்கும். சில ஞாபகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி ஒரு ஒரு விஷயம் அது. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி அப்படி குழந்தையா இருக்கும்போது. அடுத்தது விடலை பருவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப வந்து உங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது? என்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கபடி, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நெறைய வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. யாராச்சும் கிரவுண்ட்ல அந்த பிடி பீரியட்லாம் போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா, என்ன பண்ணுவேன்னா, பின்னாடி ஓடி போயி, அவங்க தோள் மேல கை ஊனி, அவங்க மேல அப்படி தாண்டி அப்படி குதிப்பேன் நான். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த ஜிம்னாஸ்டிக் பண்றது, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டண்ட் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். சரியா? ஸோ அந்த ஸ்கூல்ல அந்த ஆக்டிவிட்டில நான் நான் இருப்பேன். சரியா? ஸோ அந்த 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 ஏதோ ஒரு ஃபங்ஷன் வருது அப்படின்னா, அந்த ஜிம்னாஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுலயும் நான் நான் இருப்பேன். அப்புறம் அதே மாரி அந்த கபடி, கபடி விளையாடுனா இருக்கும். கபடி டீமோட கேப்டன். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நீங்க அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த விடுதலை பருவத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறத வந்து நீங்க உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு, அதுக்கு வந்து நன்றி. அப்ப நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க இல்லையா? ஸோ நன்றி, 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம். சரியா? அப்படி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இது வந்து எப்படி இருக்கு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத யோசனை பண்ணிட்டு வந்து நீங்க அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க அந்த ஹெல்த் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அம் அ அந்த ஹெல்த்துக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே இல்ல. இனிமேல் நம்ம வாக்கிங் போகணும். அப்புறம் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாக்கிங் போனோம்னா ஒரு 1 வாரம் போவோம், 10 நாள் போவோம். அப்புறம் கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு போமாட்டோம். சரியா? இப்படி வந்து போயிட்டு இருந்தது. ரைட். பட் இப்போ ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாள் போவோம். 1 மாசம் போவோம். அப்புறம் ஏதோ ஒரு வேலை வரும் அப்படி இப்படின்னா அப்புறம் போயிரும். சரியா? இப்ப கன்சிக்யூட்டிவா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3, 4 வருஷமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அத வந்து அந்த வாக்கிங் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் தூரம் நான் போனேன் அப்படின்னாலே, ஒரு 5 மினிட்ஸ் நடந்தேன் அப்படின்னாலே, அந்த கணுக்கால்ல கால்ல வந்து வலிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு இடத்துல நின்னு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். கை, கால் அப்படி இப்படி சுத்துவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடப்போம். சோ இன்னைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துருவோம். ரைட்? சோ இப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வந்து 5 கிலோமீட்டர் நான் ஸ்டாப். சரியா? ம அ வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 1/2 கிலோமீட்டர் வந்து போயிட்டு திருப்பி வந்துருவோம். நான் ஸ்டாப். ஏதாச்சும் இடையில அப்புறம் ஏதாச்சும் இது பண்ணணும். கோயில்லாம் இருக்கு. 2, 3 கோயில் இருக்கு. அங்கெல்லாம் நின்னு சாமி கும்பிட்டு வருவோம். பட் பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஸ்டாப் அம் எப்படி சொல்றது? அந்த விகரஸ் வாக்கிங். சரியா? ஸோ வேகமா நடக்க முடியுது. திரும்பி வர முடியுது. ஸோ அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா நடந்தோம் அப்படின்னா மூச்சு வாங்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேர்த்து கொட்டும். இந்த மாரி விஷயம்லாம் இருக்கும்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து சாதாரணமா சால்ட்டா வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையேற்றம் அப்படின்னு வந்து பார்த்தா சின்ன குழந்தையா இருந்தப்ப நம்ம எப்படி இது பண்ணுமோ இப்போ இந்த மாதிரி ஏஜுக்கு அப்படின்னு வந்தப்போ கொஞ்சம் தயக்கம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த தயக்கம் எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியம் இருக்கு. ஸோ அதுக்காக நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்ட்ல நடந்ததுக்கு வந்து நம்ம அந்த நன்றி சொல்லி முடிச்சிடுறோம். இப்போ நிகழ்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ நான் சொன்னதுலேயே அந்த நிகழ்வு வந்துருச்சு. இப்போ உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? சரியா? ஸோ வந்து உங்க ஆரோக்கியம் முதல்ல அப்படின்னா பிரமாதமா இருக்கு, ஹெல்த் வந்து இதா இருக்கு அப்படின்னா இப்போ நிகழ்காலத்துல உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு? சரியா? சிறப்பா இருக்கா? சரியா? அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன இது வந்து இருக்கத்தான் செய்யும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஹ் அப்படி ஏதாச்சும் சின்ன குறை இருக்கு அப்படிங்கிறது இருக்கு, அல்லது இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா நீங்க அதை பத்தி திங்க் பண்ணாம இப்போ உங்களால செய்ய முடிஞ்ச காரியங்கள். சரியா? அதான் இப்ப நீங்க வாக்கிங் போயிட்டு இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஹெல்த் அதாவது அந்த ஹெல்த் சேலஞ்ச் இருந்தா கூட நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி, அதுக்கு உங்க ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ரைட். அதை வந்து திங்க் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா உங்களால ஆக்டிவா செய்ய முடியற விஷயங்களுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அப்படி சொல்லும் போது எது எதுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண் நல்லா வேலை செய்யுது. அப்போது நான் கண்ணாடி போட்டிருந்தாங்க கூட கண்ணாடி போட்டு கண்ணு தெரியுதான் செய்யுது. ரைட். ஸோ அப்படி நல்லா தெரியுற கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி. காது நல்லா கேக்குதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காதுகளுக்கு நன்றி. சரியா? அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்னி, லிவர், லங்ஸ், நம்ம ரத்த ஓட்டம் இதெல்லாம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கு. ரைட். ஸோ அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரேயர்ல வந்து இந்த வாட்டர் ப்ரேயர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நமக்கு எப்படிலாம் அது உபயோகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரேயரா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நிகழ்காலத்துல இப்படி நம்ம உடம்பு நமக்காக கொடுக்குற அந்த சர்வீஸ், அப்புறம் மூளை, சிறுநீரகம், இதயம், சரியா, ஹார்ட் நான் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னாலும் வேண்டாட்டியும் அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கு. ரைட். ஸோ அதோட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கு. சரி, அதனால உயிரோட இருக்கும், இன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கோம் நம்ம. ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி அதுக்கு வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ரேயர்ல கொண்டு வந்திருக்கோம். தினம் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காலையில வந்து இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி பிராக்டிக்கலா செய்யற விஷயங்கள் தான் வந்து உங்களை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான விஷயம் தான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஸோ இது வந்து இது இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நிகழ்காலத்தில் நடக்கிற இதுக்கு வந்து நன்றி சொல்லணும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல உங்க ஹெல்த் வந்து எப்படி இருக்கணும், எவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரியா? எவ்வளவு வயசு இருக்கணும் ஆசைப்படுறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னு ஆசைப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியுமா? சரியா? அப்படி செய்யறதுக்கு உண்டான ஆரோக்கியம் வேணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எந்த கண்டிஷன் இருந்தாலும் அப்படி ஒரு ஆரோக்கியத்தை வந்து நீங்க மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சரியா? ஸோ பட் அதை பத்தியான எண்ணங்களும் அதை பத்தி அதுக்குண்டான விஷயங்களையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கறதா வந்து உண்மை. அப்படி வந்து இந்த ரோண்டா பைரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னோட வெப்சைட்ல வந்து போய் பாருங்க. இந்த வெப்சைட்ல அந்த டெஸ்ட் மோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 60 வயசு, 70 வயசு, 80 வயசுல எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி அந்த ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டிமோனியல் அவங்க இதெல்லாம் செஞ்சு அவங்க டெஸ்டிமோனியல் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நாம முதல்லயே பண்ண 2 3 இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. அந்த டெஸ்டிமோனியல் வந்து அவங்க அதை சொல்லியும் இருக்காங்க. ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு விரும்புறீங்க அப்படிங்கிறத நினைச்சு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதையும் வந்து நம்ம பிராக்டிக்கலா இங்க வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ப்ரேயரை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட எடை எவ்வளவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க தோற்றம் எவ்வளவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சரியா? ஸோ நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அல்லது நீங்க பாக்குற நபரோ ஒருத்தர் இப்படி இருக்காரு அப்படின்னா அவர் ஹெல்த்தியா இருக்காரு, இப்படி இருக்காரு, ஃபிட்டா இருக்காரு, சரியா, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அவரை பாக்குறீங்க அப்படின்னாலே வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நன்றி நன்றி நன்றி, இந்த மாதிரியான ஒரு இதுக்காக நான் என்னோட உடலை எடுத்துட்டு போறேன், என்னோட ஆரோக்கியத்தை இப்படி வர வைக்க போறேன், அதுக்குண்டான முயற்சியில இருக்கேன், அதுக்காக நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. சரியா? ஸோ பாஸ்ட்,
ப்ரெசன்ட், ஃபியூச்சர். உங்க ஹெல்த் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10 கிராட்டிடியூட் நன்றி உணர்வு லிஸ்ட் தினம் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதிட்டும் இருக்கும், ரைட்? ஸோ தினம் அதை வந்து என்ன அப்படிங்கிற வந்து நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல சொல்ற விஷயம் ரவுண்டா சொல்றது என்னன்னா, அப்படி 5 ஹெல்த் பெனிஃபிட், சரியா? நீங்க அடைஞ்சிருக்கிற 5 ஹெல்த் பெனிஃபிட் அந்த பாஸ்ட், பிரசன்ட், இப்ப வேணும் அப்படிங்கறதுல வந்து ஒவ்வொன்றிலையும் 5 வந்து நீங்க நினைச்சு எழுதணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அந்த ஃபிட்னஸ், உங்க ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கு, ஸோ நீங்க என்னென்னலாம் பண்றீங்க அதுக்காக, சரியா? ஸோ அதுக்கு வந்து நீங்க நன்றி. உதாரணத்துக்கு வந்து வாக்கிங் போறீங்க, ஒரு வாக்கிங் ஷூ வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாக்கிங் போறதுக்கு அந்த ஷூ ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த ஷூ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நன்றி வந்து சொல்லலாம். ஸோ நீங்க ஹெல்த்தா அந்த ஃபிட்டா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க நன்றி சொல்லலாம். அப்படி ஒரு 10 லிஸ்ட் அப்படிங்கறத வந்து நீங்க எழுதணும். சரி, வாக்கிங் போறதுக்கு நீங்க ஒரு 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 டிஷர்ட் வச்சிருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸ் வச்சிருப்பீங்க, அல்லது வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லலாம், சரியா? அதுக்கு உபயோகப்படுத்துற ஹெல்த்துக்கு அப்படின்னு உபயோகப்படுற ஒரு 10 விஷயங்களை வந்து திங்க் பண்ணி நீங்க அது வந்து அந்த ஃபுட்டா இருக்கலாம், சப்ளிமெண்டா இருக்கலாம், அல்லது அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு 10 வந்து நீங்க எழுதிக்கங்க. அதுக்கு வந்து நம்ம நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த பார்க்குற சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டா மேரேஜ் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததில்ல 16வது சாப்டர் அது. இன்னும் 12 சாப்டர் வந்து இருக்கு, சரியா? இன்னும் 12 பிராக்டிசஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ண போறோம். ஸோ அந்த 12 பிராக்டிஸ் முடியும் போது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சில தழும்புகள், சில மச்சங்கள் மாயாஜாலமா வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற சில வலிகள் மாயாஜாலமா வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பர்டிகுலரா காலையில நீங்க விழிச்சு எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதே சில முக்கல் மனங்களோட எந்திரிச்சிட்டு இருப்போம், சரியா? அந்த மாதிரியான வலிகள் வந்து இருக்கவே இருக்காது. நீங்க கம்ஃபர்டபுளா எந்திரிப்பீங்க. அந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருக்கவே இருக்காது, சரியா? இதெல்லாம் வந்து நம்ம கேரண்டி இது பண்ண முடியும், சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவ் வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு ஆரோக்கியம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து நம்ம உணவு எப்படி வந்து உள்ள போகுது, எப்படி டைஜஷன் ஆகுது, 3 ஃபியூயல் வந்து இருக்கு. அந்த ஃபியூயல் வந்து நம்ம சரியா எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து பார்த்தோம், சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், சரியா? நம்ம ஒரு கார் வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு சரியான ஃபியூயல் போடணும், சரியா? ஒரு வண்டி வச்சுட்டு இருக்கோம், அது ஓடணும், சரியா ஓடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குண்டான ஃபியூயல் பெட்ரோலோ டீசலோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் போட்டாதான் அது ஒழுங்கா ஓடும் அப்படின்னு பார்த்தோம், சரியா? ஸோ அது மாதிரி வந்து அந்த 3 ஃபியூயல் வந்து நம்ம உடம்புக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்பு சரியா இயங்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் உள்ள போய் வந்து ஜூம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் என்ன இருக்கு, அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள என்ன செல்கள், சரியா? நம்ம உடம்பு எதனால ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்களால் ஆனது, சரியா? ஸோ அந்த செல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுக்குள்ளேயே போய் ஒரு டூர் வந்து நம்ம போய் பார்க்க போறோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்னா என்ன, அந்த செல் வந்து எப்படி நமக்கு உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம பார்க்க போறோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு பழம், சரியா? ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை 2ஆ கட் பண்றீங்க, சரியா? கட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த சொலையெல்லாம் இருக்கும். அழகா அந்த சொலை வந்து உள்ள வந்து இருக்கும். அந்த சொலைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அந்த சின்ன சின்ன சுளைகள் மாதிரி வந்து அந்த இதெல்லாம் இருக்கும், ரைட்? ஸோ பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த சுளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம கண்ணுல பார்க்க முடியாத சில இது இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியும், சரியா? அப்படி சின்ன சின்ன செல்கள் சேர்ந்துதான் அந்த சின்ன சொலையா இருக்கு. அந்த சின்ன இதெல்லாம் நிறைய சேர்ந்துதான் உள்ள இருக்கிற ஒரு சொலையா இருக்கு. அந்த சொலையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பழமா வந்து நமக்கு கிடைக்குது, சரியா? சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பும், சரியா? சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம நம்ம உடம்புல அப்படி ஏதோ ஒரு இதை எடுத்து நீங்க அப்படி ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு லிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள லிவர் மட்டும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஷேப்ல இருக்கும். லிவரை மறுபடியும் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திசுக்கள் வந்து திசுவை வந்து மறுபடியும் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த செல்கள் இருக்கும், சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி ஆனதுன்னு பாத்தீங்கன்னா திசுல செல்கள், செல்லுல இருந்து திசுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய திசுக்கள்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கன் அப்படின்னு ஒன்று சொல்றோம். ஸோ நிறைய ஆர்கன்லாம் சேர்ந்ததுதான் வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பாத்தீங்கன்னா இதுல சிஸ்டம்னு இருக்கு, சரியா? ஸோ உதாரணத்துக்கு மூச்சு விடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
சரியா? ஸோ ரத்தம் ஓடிட்டு இருக்குன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி நிறைய ஆர்கன்லாம் சேர்ந்தது ஒரு சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பா இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி நம்ம ஜூம் பண்ண மாதிரி நம்ம உடம்பு வந்து இப்படி என்ன பண்ண போறோம்னா அப்படி ஜூம் பண்ணி வந்து உள்ள போய் பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த செல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரைட்? ஒரே நிமிஷம், நான் அதுக்குண்டான இதை வந்து ஷேர் பண்ணேன். அந்த செல் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த அணு செல்கள்னால ஆனது. அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். 1 minute. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துருச்சா? யாராவது சொல்ல முடியுமா? உங்க ஸ்கிரீன்ல அது ஃபுல்லா தெரியுதா? சார் இல்லைங்க. தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுதா? தெரியுதுண்ணா, தெரியுதுங்க. நீங்க சிஸ்டம் ஓபன் பண்ண தெரியுது, அதை கிளிக் பண்ணணும் நீங்க. இல்ல, செப்பரேட்டா தெரியல. மொத்தத்துல ஒரு 6 கிளிக் ஃபிகர் பண்ணியாச்சு. எனக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வருது. பட் இதுல வரலையே. நீங்க ஏதோ ஒரு ஃபைல் டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணியாச்சு. என்னோட ஸ்கிரீன்ல வருது. ஓபன் பண்ணிட்டு என்னோட ஸ்கிரீன்ல வருது. 1 minute. எங்களுக்கு டெஸ்க்டாப் மட்டும்தான் தெரியுது. ஒரே நிமிஷம், நான் வேற இதுல இருந்து வரேன். ஒரே நிமிஷம். எஸ் சார். ஓகே. ஸோ நம்ம செல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது செல், சரியா? இந்த ஹியூமன் செல் அனாட்டமி அப்படின்னு இருக்குல்ல, இது செல். சரியா? ஸோ இந்த செல் எப்படி இருக்குன்னா இப்படிதாங்க இருக்கும். ஒரு செல் எடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை படிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ முயற்சி பண்ண வேண்டாம். சரியா? நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா போதும். செல் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும். அந்த செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் உள்ள சின்னதா இருக்கு இல்லையா, அது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அந்த நியூக்ளியஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியூக்ளியஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் ப்ளூ கலர்ல அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து அதை மறுபடியும் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து இந்த குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ் அப்படி மாதிரி இருக்கிறது. அதாவது இதுல நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லையே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் பார்க்க முடியும். அந்த செல்லுக்குள்ள அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து அது இருக்கும். அதுல மெதன் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த குரோமோசோம் அப்படிங்கிற இந்த செல்கள் வந்து இருக்கும். இந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, ஏணி மாதிரி ஸ்ப்ரிங் ரவுண்டா இருக்குல்ல, இப்படி வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும். அதை அப்படி அப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஏணி மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஏணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் இருக்கு, 4 கலர் இருக்கு. அது என்னென்னலாம் இப்ப தெரிஞ்சுக்க வேணாம், இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் பரம்பரையா வர்றது அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இங்கதான் இருக்கு. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் எல்லாம் வந்து இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கு. ரைட்? சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த குரோமோசோம் இப்படி இருக்கும், அந்த செல்லுக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும், டிஎன்ஏ வந்து இப்படி இருக்கும். ரைட்? ஸோ இதை மட்டும் இப்போ வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ரைட்? ஸோ வந்து இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுல வந்து அந்த குரோமோசோம் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து பாத்துக்கணும். சரியா? ரைட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த செல்கள் நம்ம உடம்புல வந்து அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த செல் வந்து வேற வேற செல்கள் வந்து இருக்குங்க. ரைட்? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு. சரியா? ஸோ லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா செல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு அதையும் காமிச்சிடறேன், நான் மறுபடியும் காமிக்கிறேன், இதை சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ லிவர்ல வந்து செல் எப்படி இருக்கும்னா லிவரோட செல் வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பும் அதோட தன்மையும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும், வேற வேற ஷேப்ல வந்து இருக்கும். லிவர்ல இருக்கிற செல்லோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுகளை பிரிச்சு நீங்க விஷமே சாப்பிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தம் பண்ணி அதை நம்ம உடம்புக்கு தேவையானது கொடுக்குற வேலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர் வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. அப்படி 500 வகையான ஃபங்க்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்ன கெமிக்கல் என்ன விஷயம் என்ன இது போனாலும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து இது பண்ணி நம்ம உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அது பண்ணிட்டு இருக்கு.
ஸோ அந்த லிவர்ல இருக்கிற செல் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஷேப்பா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல இருக்கிற செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூரான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த நியூரான் அப்படிங்கிற செல் வந்து என்ன அப்படின்னா அது வந்து மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஒரு நினைக்கிற விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் அந்த டம்ளர்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறேன் அப்படின்னா நம்ம பிரெயின் நினைச்ச உடனே அந்த சிக்னல் கைக்கு போயிட்டு அந்த கை வந்து எடுத்து தண்ணி குடிச்சு தண்ணி உள்ள போய் இது பண்ற விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம அந்த 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 பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான் அப்படிங்கிற செல்கள், அந்த செல்கள் வந்து ஆக்டிவா இருந்தது அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்கும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா நம்ம ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வெளியிடுறோம். சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அங்கே நடக்குது. அங்க இருக்கிற செல்கள் வந்து வேற. அப்படியே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்ல இருக்கிற செல்கள் வந்து வேற. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்கள் வேற வேற தோற்றத்துல வேற வேற ஷேப்ல வேற வேற ஃபங்க்ஷன் வந்து அது வந்து பண்ணிட்டு இருக்குங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பட் வந்து அதோட பேசிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில அது எல்லாமே அந்த செல்லோட ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு இதுதான் வச்சுட்டு இருக்கு. சரியா? காமன் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கு. பட் வேற வேற செல்கள் வேற வேற ஃபங்க்ஷன் வந்து அது வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆக்ஷன் நம்ம உடம்பு இது பண்றதுக்கு உண்டான பேசிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான். இப்ப நம்ம பார்த்த மாதிரி அந்த செல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த செல் அப்படி ஜூம் பண்ணி நான் பார்த்தேன்ல அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள ஒரு பவுண்டரி வச்சுட்டு இருக்கும் அந்த செல். சரியா? ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கும். அந்த செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் ஒரு வழி இருக்கும். சரியா? ஸோ வந்து அந்த அப்படி அந்த செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நமக்கு ஹார்ட்ல இருக்கிற ஒரு செல் இருக்கு, அல்லது லிவர்ல இருக்கிற செல் இருக்கு. ஸோ அந்த செல்லுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கும். ஸோ அந்த செல் ஷேப் வேற வேற மாதிரி இருக்கும். பட் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதவு ஒண்ணு இருக்கும். உள்ள அந்த நம்ம சாப்பிட்ற உணவு அந்த உள்ள போறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கும். வெளியில வந்து அதை தேவையான எனர்ஜி எடுத்துட்டு அந்த தேவையில்லாத வெளியே அனுப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கும். ரைட்? வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லிவர்ல இருக்கிற செல்லுக்கு உண்டான சத்துக்கள் அதுக்கு உண்டான தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா வேற. நம்ம பிரெயின்ல இருக்கிற இதுக்கு வந்து தேவைகள் வந்து வேற. சரியா? பிரெயின்ல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு வந்து தேவை அதுக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடான இது வந்து வேணும் நமக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டீன் வேணும், வேற சிந்தட்டிக் இதெல்லாம் வந்து நமக்கு கெமிக்கல் சம்பந்தமான ஃபுட் வந்து நமக்கு தேவை. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அந்த அந்த லிவர்ல இருக்கிற செல் வேற ஒரு இதுக்கு தேவையான இது அங்க உள்ள வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள அதை அலோவ் பண்ணாது. சரியா? சோ நீ வந்து எனக்கு வேண்டிய ஆள் கிடையாது, நீங்க வர வேண்டாம், வெளியில போயிரு அப்படின்னு துரத்து விட்டுரும். ரைட்? ஸோ அதுக்கு தேவையான நம்ம உணவு அந்த சத்துக்கள் எடுத்துக்கும் போது அது அங்க போகும்போது தான் என்ன பண்ணும்னா அதை வந்து டக்குன்னு வந்து உள்ள எடுத்துக்கும், அதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கும், அப்புறம் அந்த ப்ராசஸ் அங்க உள்ள நடக்கும், வேஸ்ட் எல்லாம் கழிவுகளை வந்து ஒரு பக்கம் வெளியில அனுப்பிச்சிடும். சரியா? ஸோ இப்படி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரத்த நாளங்கள் வந்து போகுங்க. சரியா? அதாவது நம்ம செல்லையே கண்ணில் பார்க்க முடியாது. அந்த செல்லுக்குள்ள வந்து நம்ம உள்ள ஜூம் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அவ்வளவு குரோமோசோம் இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கு, அத்தனை விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ப்ராசஸே வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் அந்த நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவையான சத்துக்கள் அப்படி தேவையானது அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எனர்ஜியை அது தேவையானது மட்டும் தான் எடுத்துக்கும், தேவையில்லாத வந்து வெளியில அனுப்பிச்சிடும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்லோட ஃபங்க்ஷன் வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 அந்த வளர்றோம் இல்லையா, வளர்ச்சிதை மாற்றங்கள் நிறைய செல்கள் வந்து தினம் அழிஞ்சிட்டு இருக்கும், நிறைய செல்கள் தினம் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அது உற்பத்தி ஆகிறது எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆகும். சரியா? ஸோ வந்து நம்ம அதாவது ஒரு செல்லோட காப்பி அம்மா செல்
பென் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ அம்மா செல் எப்படி இருக்கோ அதோட அப்படியே அது திருப்பி உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நகல் வந்து எடுத்து உற்பத்தி ஆகும். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 ஒவ்வொரு செல்லும் அந்தந்த பார்ட்ல இருக்கிற செல்கள் வந்து திருப்பி உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும்னா அதே குவாலிட்டியில அது என்ன இருக்கோ அதே மாதிரி தான் திருப்பி வந்து உற்பத்தி ஆகும். ரைட்? ஸோ அப்படி உற்பத்தி ஆகிற செல்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரெண்டு ரெண்டா உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். சரியா? நம்ம நம்ம குழந்தையில இருந்து வளர்ந்து வர்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல் வந்து பிரிஞ்சு உற்பத்தி ஆகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆகி நாம வந்து இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோம் அப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளருவோம்னு சொல்றோம் இல்லையா? அப்படி அந்த செல் பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது வந்து நம்ம வளர்ந்து ஒரு அடல்ட் ஆகி நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செல் பிரிதல்னாலதான் வந்து நமக்கு அது வந்து நடந்துட்டு இருக்கு. சரியா? அந்த செல் பிரிதல் அப்படிங்கிறது வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம் அப்படின்னு ஒண்ணு காமிச்சோம் இல்லையா? அந்த குரோமோசோம் தான் வந்து நமக்கு நடக்குது. ரைட்? ஸோ இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 23 46 குரோமோசோம்ஸோட நம்ம வந்து இருக்கிறோம். சரியா? ஸோ நம்ம அந்த 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 23 அப்படிங்கிறது ரெண்டு பேரா தான் இருக்கும். ரைட்? ஸோ நம்ம உருவாகிறதே வந்து கருவில் எப்படி உருவாகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு குரோமோசோம்கள் இணையறதுனால தான் வந்து நாம உருவாகிறோம். ஸோ அந்த 23 குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் குரோமோசோம்ஸ் அதாவது பெண்களுக்கு வந்து இதுவுமே ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமனா தான் இருக்கு. 23 46 குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது அதுலதான் வந்து ஒரு செல் உருவாகுது. அந்த செல் மொத்த செல்கள் தான் வந்து அந்த ஆர்கன், திசுக்கள், அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்கன், அப்புறம் நம்ம வந்து உருவாகி வந்திருக்கோம். சரியா? நம்ம அம்மா நம்ம அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் எப்படி நாம உருவாகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு செல்கள் இணையும் போது தான். சரியா? ஸோ அப்படி வந்து எப்படி இணைகிறோம் நம்ம அம்மாவோட கருவில் எப்படி இது பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்கள்ல வந்து அந்த பிரிஞ்சு வர்ற செல்ல இருந்து ரெண்டு பேர்ல இருந்து ஒரு பேர் தான் வந்து நம்ம ஆக்டிவா வந்து வரும். நம்ம கிட்ட இருந்து வர்ற செல்லுல வந்து ஒண்ணு வந்து ஆக்டிவா வரும். ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு செல்லுல நம்ம தாயோட கர்ப்பப்பையில இருக்கிற அந்த இதுல வந்து சேரும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரு அப்படிங்கிறது வந்து உருவாகுது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரா வந்து உருவாகுது. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம்கள் வந்து ரெண்டும் இணையும் போது தான் வந்து அப்படி வந்து உருவாகுது. ஸோ ஒரு மேல் குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ் அப்படின்னு வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விமன் குரோமோசோம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 ரெண்டு பேர்ல வந்து ஜோடியா இருக்கிறதுல வந்து அங்கிருந்து ஒண்ணுதான் ஆக்டிவா வந்து வரும். விமன்கிட்ட இருந்து மென்னுகிட்ட இருந்து ஒண்ணுதான் ஆக்டிவா வரும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பையில போய் அது சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாட்ட இருந்து வர்றது வந்து எக்ஸ் ஒய், அப்பாட்ட இருந்து எக்ஸ் வருது, அம்மாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து அந்த இதுல வந்து சேருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சேர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பெண் குழந்தையா உருவாயிரும். ரைட்? அதே வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வந்து ஒய் குரோமோசோம் இருக்கு. இந்த ஒய் குரோமோசோம் வந்துருச்சு, அம்மாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்கும். ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய்யும் எக்ஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தையா வந்து மாறுது. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படையான நம்ம உருவாகிறதுக்கு உண்டான ஒரு காரணமா இருக்கு அந்த குரோமோசோம்கள். சரியா? அந்த குரோமோசோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இதில் இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நோய் ஒண்ணு இருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட போனீங்க, சில விஷயம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹெரிடிட்டிங்க, அவங்க தாத்தா அவங்ககிட்ட இருந்து வந்த ஒரு பரம்பரை சொத்து அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சரியா? சில தோற்றங்கள் நம்ம இதுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. சரியா? உங்க கண் வந்து இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, காது இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றதால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் தாத்தா மாதிரி இப்படி இருக்காங்க, உயரம் தாத்தா மாதிரி இருக்கு, கலர் வந்து பாட்டி மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி ஒரு இது வந்து இருக்கு, அப்பா மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்கள் இப்படி வந்து சேர்றதுதான். ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கும் அப்படிதான் நடந்திருக்கும். சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கும் அப்படிதான் நடந்திருக்கும், நம்ம தாத்தா பாட்டிக்கு நடந்திருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கும் அப்படிதான் நடந்திருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜெனட்டிக்கலா வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்கள் அதுல அந்த டிஎன்ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 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 நம்ம தாத்தா காலத்துல ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அதுல ஸ்டோர் ஆகி அதுலயே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள், அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள்ல சில பழக்க வழக்கம் சில ஆக்டிவிட்டியில இருந்து சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏல ஸ்டோர் ஆயிட்டு அந்த ஜீன்ல ஸ்டோர் ஆயிட்டு அது அப்படியே பாஸ் ஆகி வந்து வந்துட்டு இருக்கும். அப்புறம் பட் அம்மா அப்பா வேற வேற அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இது வந்து அதுல சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்ல இருக்கு. இன்னும் நமக்கு அப்படி இருக்கு, நாமளும் அதை பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தான்
அதெல்லாம் ஒட்டுமொத்த உருவம் தான் வந்து நம்ம இங்க உட்காந்துருக்கோம். ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட கண்களோட நிறம் வந்து எப்படி இதாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிற கண்ணு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு வந்து ப்ரௌன் கலர் கண்ணு இருக்கு. சரியா? ஸோ பையனுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி அந்த கலர் வந்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த குரோமோசோம் வந்து எது டாமினண்டா வருதோ, எது முந்திக்குதோ அந்த கலர் வந்து நமக்கு வந்துடும். சரியா? ரெண்டுமே வரும் அப்போ. சரியா? ஸோ அதுல வந்து எது வந்து இங்க ப்ராசஸ்ல இதாகுதோ அது வந்து முந்திக்கும். ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கருவில் வந்து பிரெயின் தான் வந்து இந்த ஜைகோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்கள் சின்ன ரத்த துளி மாதிரி தான் உருவாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் என்ன வேணும், நம்ம கண் கலர் என்ன வேணும்னு நாம தான் டிசைட் பண்றோம் இங்க கருவில் இருக்கும்போது. நம்ம கை எப்படி இருக்கணும் நாம தான் டிசைட் பண்றோம். கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாம தான் டிசைட் பண்றோம். அப்படி நம்ம உருவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் இங்க வந்து என்ன பண்றோம்னா அந்த அந்த பிரெயின் அங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ அந்த பிரெயின் உருவாகிறதுக்கு அந்த கரு உருவாகிறதுக்கு எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உணவுகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பிரெயின்ல சொன்னேன் அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற அந்த ஃபேட்டி ஆசிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒமேகா அப்படிங்கிறது தான் அதுல 90% இருக்கு. ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரு உருவாச்சு அப்படின்னாலே அந்த பிரெயின் வளர்றதுக்கு அப்புறம் அந்த அயன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் அதோட சத்துக்கள் அதோட இது வந்து கரெக்டா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி சரியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லும் எதனால் ஆனது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனால் ஆனது. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த கருவில் இருக்கும் போதே நாம என்ன வேணும்னு டிசைட் பண்றதுக்கு அந்த சத்துக்களை கொடுக்குற விஷயங்கள் எது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு. சரியா? சில புரோட்டீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி 20 அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுல எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கிட்டாதான் வந்து அது நமக்கு கிடைக்கும். நான் எசென்சியல் அப்படிங்கிறது உடம்பே சில இதுல வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அது உற்பத்தி பண்ணிக்கும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமா தான் அதுவும் வந்து உற்பத்தி ஆகும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்கள் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் அந்த ஒவ்வொரு அங்கங்கள் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் நம்ம நம்ம கருவில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு உருவாகி வர்றதுக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுலையும் அந்த வேற வேற செல்கள் வேற வேற இதெல்லாம் வந்து ஆக்டிவா நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான அந்த சத்தான உணவுகளையும் அதுக்குண்டான விஷயங்களையும் வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செல்லை வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்க முடியும். ஸோ அந்த புதுப்பிக்கிற செல்லை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஸோ அந்த கெட்டுப்போன செல்களையும் வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஸோ அப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து அந்த உணவுகள் சரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமா மாறப்போகுது. அப்படி ஆரோக்கியமா மாறிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெட்டு போன ஹெல்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கறது புரிதல் இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த உணவு ஏன் கரெக்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு புரிதல் வந்து இருக்கும். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த நேரம் கம்மியா இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து வேகமா சொல்லி முடிச்சிட்டோம். பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு செல்லும் இப்ப நம்ம அந்த லிவர் அப்படிங்கிறது வந்து தனித்தனியா ஒன்னொன்னே பார்க்க போறோம். அந்த செல்லுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். வயிறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன செல் இருக்கு, அதுக்கு வந்து என்ன என்ன உணவு நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ உணவு மட்டும் போதுமா அல்லது வந்து அது சரி பண்றதுக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுதா, வேற எடுத்துக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்படி நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களையும் தினம் நம்ம கணக்கு பண்ணி சாப்பிட்றதுக்கு உண்டான நேரம் இருக்கா, அதை அப்படி சாப்பிட முடியுமா பிராக்டிக்கலா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சாத்தியக்குறைவு கம்மியா தான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வரக்கூடிய இதுல வந்து நம்ம ஒன்னொன்னா வந்து நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த காமிக்கிறதுக்கு அந்த அம்மா செல் இது எல்லாமே தான் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் நிறைய இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா கூட இதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு இது சொல்லி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் ஆரம்பிச்சு நமக்கு தேவைகள் இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து பின்னாடி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 1 மணி நேரம் செஷன் தனியா இது மட்டும் வரும் அல்லது வீடியோல தனியா அதை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 28 days வந்து நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாவும் தனி செஷனாவே வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் ப்ரேயர் அப்புறம் இதை பத்தியும் விளக்கம் மூணுமே சொல்ல வேண்டி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சீக்கிரமா முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம இதை வந்து முடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன தெரிஞ்சு இந்த குரோமோசோம் அந்த செல்களானது தான் நம்ம உடம்பு. அந்த செல்களுக்கு உண்டான சத்துக்களை நம்ம கரெக்டா கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கிய குறைபாடு இல்லாம திருப்பி மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறதா வந்து நம்ம உண்மை.
சரியா? அது எப்படி நடக்குதுன்னா இப்படிதான் வந்து நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 16 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் 20 நாள் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு அந்த டெஸ்டிமோனியல் என்ன விஷயம் வந்து பிடிச்சிருக்கு? புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க, அல்லது வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதுல இன்னைக்கு உங்களுக்கு இந்த செஷன்னால என்ன பெனிஃபிட் கிடைச்சது? இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது? ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டெஸ்டிமோனியல் இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்றதுக்கு யாரால இருந்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களை வந்து நான் இது பண்றேன். ஸோ எங்கிட்ட பர்சனலா பேசிட்டு எங்கிட்ட வந்து சில பேர் வந்து ஷேர் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாகராஜ் சார் வந்து இது பண்றேன்னு சொல்லியிருந்தாரு, ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. நாகராஜ் சார் இருக்கீங்களா? நீங்க ஷேர் பண்ணலாமா? அன்மியூட் கொடுத்துருங்க அவருக்கு. நாகராஜ் சம்பந்த சார், நாகராஜுக்கு அன்மியூட் பண்ணுங்க. மினிட் நான் பாக்குறேன். நாகராஜன் தானே? ஓகே. அவரே அன்மியூட் பண்ணிக்கணும். அந்த அன்மியூட் பண்ற ஆப்ஷன் அனுப்பிச்சாச்சு. நாகராஜ் சார் நீங்க அதை அன்மியூட் பண்ணிக்கங்க. சம்பந்த சார் நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா? பாக்குறீங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து கோகுல் ஆனந்த் அப்படின்னு இருக்காரு. கோகுல் ஆனந்த் இருக்கீங்களா? நீங்க இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். சார் இருக்கோம் சார். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சார். வீடியோல வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங் சார். இந்த வாய்ஸ் லிங்க் ஆகுதுங்களா? ஆடிபிளா இருக்கு, நீங்க பேசலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த செஷன் ஆரம்பிச்சதுல நான் தொடர்ச்சியா வந்த விஷயங்கள்ல இந்த இந்த புக்ஸ் படிக்கிறத வச்சு இந்த புக்ஸை பத்தி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இது உணர்வு ரீதியா வந்து இந்த புக் எவ்வளவு தூரம் வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்லும் போதுதான் வந்து அது உன்னையும் வந்து எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கு ஆக்சுவலி. ஒரு சில ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மாறுறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இம்பாக்ட் ஸ்டேட் ஆஃப் பாடி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் பாடி இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் டெய்லியும் காலையில ஒரு 1 hour வந்து ரொம்ப பாசிட்டிவான பீப்புளோட ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் சம்திங் வெரி கிரேட் அப்படின்னு தோணுங்க சார். தேங்க்யூ. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியுமா? சார் நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். நான் வந்து மகாலயம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். ஆசம். தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. அடுத்தது வந்து முரளி அப்படின்னு இருக்காரு. முரளி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? எஸ் சார். ஹலோ. எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். முரளி சார் நீங்க பேசலாம். வீடியோ வந்துச்சு சார், பேசலாம். சார் வாய்ஸ் கேக்குதா? பேசலாம் சார்.
முரளி நீங்க பேசுறாங்க. ஹலோ சார். பேசுங்க சார், நீங்க பேசலாம். சார் என் பேர் முரளி, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகேங்களா? என்னைய வெங்கட்ராமன் சார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து. ஓகே நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட் பிஸ்னஸாக பண்ணுறேன் சார். நான் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க 5 o'clock எழுந்திருக்கிறதுக்கு. ஓகே சரிங்களா சார்? ஆக்சுவலாக விபாஷனா நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே அதில் வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பில்ஸ் அண்ட் சவுண்டு தான் கொடுத்து நம்மளை வேக்கப் பண்ணுவாங்க. ஓகே அதுதான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. ஓகே நல்ல ஒரு கோர்வையா எடுத்துட்டு போறீங்க இந்த கிளாஸஸை. ஒவ்வொரு நாளுமே புதுசான விஷயங்கள் திரும்பி ரிப்பீட் ஆகாம இருக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னும் சில சமயம் சொன்னா அந்த மெடிடேஷன்லயே நல்லா ஆழ்ந்து போயிட்டேன். சில 2 கிளாஸ் எல்லாம் ஓகே அந்த 7 சக்கர மெடிடேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஒரு தடவை நல்லா தூங்கிட்டேன் நான். அந்த மெடிடேஷன் உள்ளார போய் அப்படியே என்ன லயமாயிருது எனக்கு. ஓகே ஸோ நல்லா இருக்குது சார் கிளாஸ். ஆமா சார், அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். அதை வந்து நீங்க உணரும் போது வந்து தெரியும். அது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க விபாசனம் எல்லாம் போனதுனால உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அற்புதமான ஒரு விஷயம். தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. அதனால உங்களுக்கு நீங்க வேற ஹெல்த்லயோ அல்லது வேற என்ன ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அது பண்றது சார்? பட் நல்லா இருக்கு சார். அந்த ஃபர்ஸ்ட் அந்த மார்னிங் எழுப்பி விடுற அந்த வேக்கப் அந்த ஃபர்ஸ்ட் பெல் சவுண்டே என்ன சொல்ல 100% 100 மார்க் கொடுக்கலாம் மொதல் பாயிண்ட்டுக்கே. ஓகே ஓகே தேங்க்யூ சார். அது வந்து ஆக்சுவலா பெல் சவுண்டை விட அந்த வைப்ரேட்டிங் சவுண்ட் அது. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் விபாஷனா சார். ஆக்சுவலா நீங்க அந்த ஒரு புத்திஸ்டோட கான்செப்ட் எடுத்துட்டு அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து பாஸ் 100 மார்க் வாங்கியாச்சு நம்ம. ஓகே 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 சார். அது அந்த மெடிடேஷன் போயிருந்தவங்களுக்கு அத பத்தின அந்த இது தெரியும் இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன். அந்த சவுண்ட் கேட்டாங்கனால அந்த விழிப்புணர்வு வந்துரும். அவங்களுக்கு வந்து அந்த அவேக்னஸ் வந்து வந்துரும். அதுக்காக தான் அந்த சவுண்ட் அது. ஆமா. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். இந்த கிளாஸ் அறிமுகப்படுத்துற வெங்கட்ராமன் சாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ திவ்யா இருக்கீங்களா? திவ்யா இருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். திவ்யா மேடம். வேற ஏதாவது ஷேர் பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அண்ணா ஜெயஸ்ரீ அன்மியூட் கொடுங்க. ஓகே ஜெயஸ்ரீ. ஓகே ஜெயஸ்ரீ மேடம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணணுமா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஓகே வந்துட்டாங்க மேடம். நீங்க பேசலாம் மேடம். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. வீடியோல வர முடியும்னா வீடியோல வாங்க. இல்லைன்னா பேசலாம் மேடம். சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எங்களுக்கு வெங்கட்ராமன் சார் தாங்க சார் அறிமுகப்படுத்தினாங்க. அவருக்கு ரொம்ப நன்றிங்க சார். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்ப எனக்கு சரியாயி பாசிட்டிவா தாங்க சார் எப்பயுமே இப்ப உணர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சூப்பர் எக்ஸலென்ட். நீங்க நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஹெல்த் பத்தி ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துங்க சார். 3 months அந்த கோர்ஸ் கூட நம்ம அட்டன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோங்க சார். ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷங்க. இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம அந்த நாலேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களை செய்ய வச்சு அதை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு மெயினா நெகட்டிவ் தாட்ஸ் போய் இப்ப பாசிட்டிவா இருக்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஆமா, அது வந்து நீங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய மாற்றங்களை வந்து பாப்பீங்க. அதனாலதான் காலையில எந்திரிக்கும் போது அந்த உடம்பு வலி கூட இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப அந்த மனம் அது மாதிரிலாம் ரொம்ப கம்மியா தாங்க சார் இருக்கு. அன்னைக்கு நாளையில ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க சார். சரி மேடம். ஓகே. சோ அந்த மன மாற்றங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் மாற்றம், மத்த எல்லா மாற்றம் வந்து நம்ம அதுதான் வந்து அட்ராக்ட். பணத்தை கவர் பண்றது எப்படிங்கிறது இப்பதாங்க சார் எனக்கு தெரியும்.
சூப்பரா ஆமாங்க. இந்த சொல்லியிருக்கீங்க. இந்த புக்கு ஃபுல்லாவே அதுதான் இருக்குங்க. அததான் ஒவ்வொரு பிராக்டிஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயத்த தவிர்த்துட்டாலே நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாங்க மேடம். சார். ரொம்ப சந்தோஷம். அச்சீவ் பண்ணுவோங்க சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதுக்காக தான் ஓகேங்க பிராக்டிகலா சார். அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த 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 செஷனே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஆமாங்க சார். சந்தோஷம் மேடம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகேங்க மேடம். நானும் அதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேங்க சார். ஓகே மேடம். ஓகேங்க மேடம். தேங்க்யூ. இன்னும் பணம் அட்ராக்ட் பண்ற நிறைய அடுத்தடுத்த பிராக்டிஸ் எல்லாம் வருது. மாயாஜாலமா சில ஓகேங்க விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க பார்க்க போறீங்க. நீங்க மறுபடியும் ம் வந்து சொல்ல தான் போறீங்க. ஓகேங்க சார். ஆல் நன்றி. தி பெஸ்ட் மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சங்கர நாராயண் அன்மியூட் கொடுங்க சங்கர் நாராயணன். சார். லைன்ல இருக்காரு. ஓகே. எஸ் மேடம், பேசுங்க நீங்க. சார் பேசுங்க மேடம். நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணீங்க. இல்ல இல்லைங்க சார். நான் சொல்லிட்டேன். நீங்க ஜெயஸ்ரீங்களா? ஆமாங்க ஜெயஸ்ரீ. ஆமாங்க சார். ஓகே ஓகே. நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க சார். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்து பாண்டியராஜன் கொஞ்சம் கூப்பிடுங்க. பாண்டியராஜன் அன்மியூட் பண்ணங்களா? சார் கேக்குதா சார்? குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார், ஐ எம் Pondiarajan, Deputy Director of Agriculture, retired. ஓகே சார். ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா சார். நம்முடைய ராஜேஷ் சார் நானா ஒரு கிளாஸ்மேட்டு. ஓகே. அவர் ஒரு 3 months பேக்கே ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே என்னை கூப்பிட்டாரு. ஓகே. ஆமா, அப்பதான் எனக்கு வந்து கேட்ரேட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. அப்ப என்னால கலந்துக்க முடியல. ஓகே. அது போய் விடாம என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை வந்து அழைச்சிருக்காரு சார். உண்மையிலே வந்து மிராக்கிள் சார். ஓகே. ஏன்னா இப்ப என்னுடைய நானும் அவர்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஷேர் பண்ணேன்னா, காலையில ஒரு எப்பயுமே ஒரு 5:30 நான் வந்து எந்திருப்பேன். பட் இந்த மார்னிங் மார்வல் கமிட்டி அந்த இது வந்த பிறகு 4 o'clock எழுந்திரிச்சேன் சார் நான். ஓகே. அந்த பழக்கம் இந்த கஷ்டப்பட்டு எழுந்திருப்பேன். இப்ப வந்து ஈஸியாவே முடியுது. ஒர்த்தா ரெண்டாவது நீங்க எந்திரிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒர்த்தா 4 o'clock எந்திரிச்சு? இல்ல ஒருத்து சார். ஏன்னா இது பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து எழுந்து வந்து எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து நல்லாவே இருக்கும். ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கு சார். அன்னைக்கு பூரா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும். எப்படின்னா, எனக்கு எப்பயுமே என்னுடைய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவரிக்கத்தாக இருக்கு. நம்ம பிஎஸ் அக்ரி படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கும்போதெல்லாம் என்னுடைய எழுத்தே என்னோட படிக்க முடியாது. ஓகே. இப்போ இந்த மெடிடேஷன் இப்போ பண்ணிட்டு இப்போ எழுதும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடா எழுதுறேன். உண்மை உண்மை சார். 16 நாள் சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த 16 நாள் இந்த பயிற்சியிலேயே என்னுடைய அந்த கையில் நடுக்கெல்லாம் இல்லாம நல்லாவே என்னால எழுத முடியுது. சீக்கிரமா எழுத்து நல்ல எனக்கே புரியுற மாதிரி இருக்கு. ஓகே. எக்ஸலென்ட். எக்ஸலென்ட். ஒரு இம்ப்ரூவ்மென்ட் எனக்கும் இருக்குங்க. நான் வந்து இந்த செஷன்ல வந்து நிறைய நோட்ஸ் எடுப்பேன். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் இருக்கும். எழுதும் போது அதே எழுதுவோம், கிறுக்கலா இருக்கும். சில சமயம் நமக்கே என்ன எழுதணும்னு புரியாது. இப்ப வந்து தெளிவா இருக்கு. அந்த நம்ம அந்த எழுத்துக்கள் வந்து தெளிவா வருது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா. ஆமா. ஸோ வந்து இது நம்ம இது மாதிரி நம்ம ஹெல்த்தும் சரி, நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பாடியில வந்து மாற்றங்கள் சில தெரிஞ்சு நம்ம இது நம்ம உணர்றோம். அந்த விஷயம் அப்படி உணராத நிறைய விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வந்துட்டு இருக்கும் சார். அதெல்லாம் வந்து எக்ஸலண்டான ஒரு வைப்ரண்டான விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு நடந்துட்டு இருக்கும். தொடர்ந்து. ஆமா சார். இன்னொரு விஷயம் சொல்லியா சார், எனக்கு கோபம் வந்து குறைஞ்சிருக்கு சார். முந்தைய நிறைய கோபப்படுவேன் நான் எதுக்கு எடுத்தாலும். இப்போ வந்து கோபம் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஏத்த மாதிரி உள்ளவங்க யாராவது பேசுனாங்கன்னா முந்தைய கேட்க மாட்டேன். நானே முந்திட்டு பேசுவேன். ஓகே. இப்போ கேட்கறேன். லிசனிங் இருக்கு. இப்போ லிசனிங் வந்து லிசனிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெசன்ஸ். அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண ராஜேஷ் சார் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். என்னுடைய ஸ்கூல் மேட்டு 2 அவருக்கே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், வணக்கம். பேசலாமாங்க சார்? எஸ் பேசலாம். யார்? மகேஸ்வரி. மகேஸ்வரி. வெல்கம் மகேஸ்வரி மேடம். நீங்க வீடியோல வர முடியுங்களா? வீடியோல தாங்க சார். ஓகே. சார்,
எனக்கு இந்த செஷன் அட்டன் பண்ணதுல இருந்து ஹெல்த் மிகப்பெரிய விஷயம், ஹெல்த் கிடைச்சிருக்கு. அண்ட் மெடிக்கல் ஃபீல்டுலயே ஒர்க் பண்ணாலும் அது தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு 3 இயர்ஸா. அது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், நேச்சுரோபதி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் கடைசியில உங்களுடைய ஹெல்த் டிப்ஸ்ல தான், ஹெல்த் நீங்க சொன்ன இதுல ஃபாலோ பண்ணி தான் எனக்கு ஹெல்த் கிடைச்சது. ரொம்ப இப்ப நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நல்லா இருக்கேன். அது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் உறவுலையும் நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி அதை ரிட்டர்ன் எழுதி முன்ன எப்பயும் இல்லாத விட ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எல்லாமே உண்மையிலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அது நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்றேன். இந்த விஷயங்கள் வேற எங்கேயுமே கிடைச்சிருக்காது. இதை அட்டன் பண்ணலன்னா நான் இன்னும் அப்படியே வருஷங்கள் தான் போயிட்டு இருந்திருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ மேடம். அதான் அந்த ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராமா இருக்கணும். இது வந்து இந்த ஹெல்த் வெல்த் இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட இது. ஒவ்வொருத்தரையும் அதை அச்சீவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கறதா நம்மளோட கோல். ஏன் அதை வந்து நீங்க பண்ணுங்கன்னு இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து அதை பண்ணவங்க உங்களை மாதிரி அந்த ரிசல்ட்டோட வர்றாங்க, எக்ஸைட் ஆகுறாங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஷேரிங் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, வேற யாராச்சும் இருக்கீங்களா ஷேர் பண்றதுக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா சார்? சங்கர் நாராயணன் அன்மியூட் பண்ணுமா? அன்மியூட் கொடுங்க சார். வந்துட்டாரு சார். நீங்க வந்துட்டீங்க, நீங்க பேசலாம் சார். ஹலோ, பேசலாம் சார். சங்கர் நாராயணன் சார் பேசுங்க. பேசலாமா சார்? பேசலாம். சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். ஹலோ, பேசலாம் கேக்குது, பேசுங்க. முதல்ல வந்து எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திய அந்த வெங்கட்ராமன் அவருக்கு என்னோட முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சார். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா கொண்டு நடத்துற சாருக்கு உங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து காலையில நேரத்துல எந்திரிக்கிற முதல்ல இருந்து இருக்கு, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கண்டினியூவா போயிட்டு இருக்குது. மீண்டும் நிறைய விஷயங்களை இதுல அச்சீவ் பண்ணுங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து இதுல கலந்துக்கிறோன்னு ஆசைப்படுறேன். நன்றி. ஓகே சார், நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. ஓகே சார், தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப், அந்த 4 விஷயங்களும் லைஃப்ல வந்து நமக்கு அதான் முக்கியம். அந்த 4மே வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு உண்டான எல்லா இதையும் உங்களை பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிறது தான் வந்து மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியோட பர்பஸே. ஸோ நீங்க தொடர்ந்து அட்டன் பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? அதனால அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாரும் ஷேர் பண்ண இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வாரங்களில் எவ்ரி சண்டே வந்து அந்த ஷேரிங் வந்து இருக்கும். இடையில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அந்த முடிஞ்சா வந்து அன்னைக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ற மாதிரி வந்து பாத்துக்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு இந்த செஷன் வந்து நம்ம இதோட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம். ஸோ கேக்குது. எஸ், இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல தீபா சீனிவாசன் வெரி யூஸ்ஃபுல் ஒன் சொல்லியிருக்காங்க. அன்புன்ற வெரி சூப்பர் சார் போட்டிருக்காங்க. நாகராஜன் சார் வந்து பாசிட்டிவ் வைப் போட்டிருக்காங்க சார். ஓகே. அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்களா? ஜஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டுமா? இல்ல, கமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க சார். அத பேச தெரியல. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்க அடுத்த செஷன்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து நீங்க அதை வந்து ஷேர் பண்ணலாம். அது கொஞ்சம் தயாராகவும் இருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வேற டெஸ்டிமோனியலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் இன்னைக்கு வந்து இதோட நம்ம முடிவுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அற்புதமான இதில் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்கு மட்டும் ஒரு 5 minutes பிரேக் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் இருக்கு. லிங்க் வந்து உங்களுக்கு வரும், அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். பை. Recording stopped.